எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நம்ம பல ரகசியங்கள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வாசி யோகம், குண்டலினி யோகம், கிரியா யோகம். இந்த பயிற்சிகளை பற்றி பார்ப்போம். இந்த குண்டலினி யோகம் பிரபலமானது காரணம் பரஞ்சோதி மகான். பரஞ்சோதி மகான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வேதாத்திரி மகரிஷியோட குரு தான் பரஞ்சோதி மகான். இவருடைய ஜீவசமாதி தண்டையார்பேட்டையில் இருக்குது. இவர் கொடுக்குற பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூக்கு நுனி, அதாவது கீழே இருக்க நுனியை பார்க்க சொல்லுவாங்க. நம்மளுடைய இரண்டு கண்ணையும் மூக்கோட கீழே இருக்க நுனியை பார்க்க சொல்லி பல்ல கடிக்க சொல்லுவாங்க. பல்ல ஒரு அழுத்தமாக கடிச்சிக்கிட்டு மனசை பூர்வ மத்தியில் வச்சுக்கணும். இப்படி மூக்கு நுனியை பார்க்கணும், லேசாக பல்ல கடிச்சிக்கணும், மனசை பூர்வ மத்தியில் வச்சுக்கணும். அப்போது அந்த குருவானவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம முதுகுத்தண்டை கீழே தட்டி குண்டலினியை எழுப்பி கொண்டு பூர்வ மத்தியில் அந்த உணர்வை நிறுத்துவார். இதுதான் முதல் தீட்சை. அதில் இது பரஞ்சோதி மகானுடைய குண்டலினி யோக பயிற்சி. அடுத்து ரெண்டாவது இறக்கிற பயிற்சி பண்ணுவாங்க, அது ரெண்டாவது. மூணாவது பூர்வ மத்தியிலேருந்து இழுத்து உச்சாந்தரையில் சுற்றி விடுவாங்க, அது மூணாவது பயிற்சி. இப்படி 3 விதமான பயிற்சி பரஞ்சோதி மகானுடைய பயிற்சியில் இருக்குது. இந்த பயிற்சின்றது அவங்க கொடுக்கறது வேறு மாதிரி இருக்கும். இப்போது இந்த பயிற்சி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நுனி, மூக்கு நுனின்றது கீழே இருக்க நுனி, மூக்கோட கீழே இருக்க நுனியை பார்க்கணும். மனசு பூர்வ மத்தியில் இருக்கணும், லேசாக பல்ல கடிச்சிக்கணும். இதுதான் அந்த குண்டலினி யோக பயிற்சி. அடுத்தது நம்ம சிவானந்த பரமஹம்சருடைய பயிற்சியை பார்த்திங்கன்னா, மேல் நுனியை பார்க்கணும். மூக்கோட மேல் நுனி, அதாவது 2 பூர்வ மத்தி சேர்ற இடத்த பார்க்கணும். பார்த்துட்டு இடது காலை மேலே போட்டு கை 2 சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தொண்டையில் அந்த சங்கு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி காற்றை இழுத்து விடணும். இது சிவானந்த பரமஹம்சருடைய வாசியோக பயிற்சி. அந்த முதல் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை மூக்கோட கீழ் நுனியில் இருக்கணும். சிவானந்த பரமஹம்சருடைய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை மூக்கோட மேல் நுனியில் இருக்கணும். நுனி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரெண்டுத்துக்கு இருக்கிற பயிற்சியோட வித்தியாசம். அது நீங்கள் உங்கள் மனசு பூர்வ மத்தியில் இருக்கணும். இதுலேயும் உங்கள் மனசு பூர்வ மத்தியில் தான் இருக்கணும். கண் பார்வை மட்டும்தான் மாறும். அதில் பார்வை கீழ் நுனியில் இருக்கணும், இதில் பார்வை மேல் நுனியில் இருக்கணும். இதுதான் இந்த 2 பயிற்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனால் இதில் மூச்சு பயிற்சி இருக்குது. அதாவது சங்குக்கு பின்னாடி அந்த நம்ம மூச்சோட வரும் இல்லைங்களா, சங்குக்கு பின்னாடி அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் மனசை நிறுத்தி காற்றை இழுத்து விடணும். ஆனால் குண்டலினி யோகத்தில் உங்கள் மனசு பின்னாடி முதுகுத்தண்டு வேலை தான் உங்களோட மனசு இருக்கணும். அதாவது கீழே மேலேயும் போயிட்டு வர மாதிரி பயிற்சி அதில் இருக்கும். இதில் உங்களுக்கு தொண்டையில் தான் இருக்கும் பயிற்சி. வாசியோக பயிற்சியில் சங்குக்கு பின்னாடி தொண்டையில் இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம பாபாஜியோட பயிற்சியை பார்ப்போம். பாபாஜியோட பயிற்சியில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எல்லாம் அடங்கினது தான். குண்டலினி யோகம், வாசி யோகம், கிரியா யோகம், எல்லா பயிற்சியும் ஒன்றா சேர்ந்தது தான் கிரியா யோகம். இதில் உங்களுக்கு மூலபந்தம் இருக்குது, அஸ்வினி இருக்குது. அதாவது மூலபந்தம் அஸ்வினா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆசன வாயை இழுத்து பிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் மூலபந்தம். அதே அந்த ஆசன வாயை இழுத்து விட்டிங்கன்னா அதுக்கு பேர் அஸ்வினி முத்ரா. மூலபந்தம் நீங்கள் இழுத்து பிடிச்ச பிறகு பூச்சி இழுத்த பிறகு அப்படியே மேல் நோக்கி இழுக்கணும். அப்படியே மேல் நோக்கி இழுத்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா அது ஒன்று.
திருப்பியும் உள்ளே இழுத்து டைட் பண்ணி மேல் நோக்கி இழுக்கணும் 2. இந்த மாதிரி ஒரு 20 தடவை நீங்கள் செய்யலாம். இதுக்கு பேர் தான் வந்து அஸ்வினி முத்ரா. இந்த அஸ்வினி முத்ரா பண்ணும்போது உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு எனர்ஜி பரவுறதை நீங்கள் உணரலாம். அதுக்காக தான் இந்த அஸ்வினி முத்ரா செய்ய சொல்கிறாங்க. அடுத்தது கீழே இருக்க குண்டலினி வந்து உங்களுக்கு லேசாக ஒரு வைப்ரேஷன் ஆகிறதை நீங்கள் உணரலாம். குண்டலினி யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அஸ்வினி முத்ரா. இந்த அஸ்வினி முத்ரா கூட சேர்த்து நீங்கள் உட்டியான பந்தம், ஜலாந்திர பந்தம் இதெல்லாம் செஞ்சிங்கனாக்கா இன்னும் வந்து அந்த முதுகுத்தண்டில் இருக்கிற உணர்வை வந்து நீங்கள் நல்லா உணரலாம். அடுத்தது இதில் வந்து கேச்சரி முத்ரா இருக்குது. கேச்சரி முத்ரான்னு உங்களுக்கு தெரியும். நுனி நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கணும். அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு அது முதல் பயிற்சி. 2வது நுனி நாக்கை நீங்கள் உள்ள குட்டியாக ஒரு நாக்கு தொங்கும், சிறு நாக்குன்னு சொல்லுவாங்க, அதை டச் பண்ணணும். அது 2வது பயிற்சி. அதுக்கும் பின்னாடி உள்ளே கொண்டு போகிறது 3வது பயிற்சி. இன்னும் உள்ளே கொண்டு போனால் 4வது பயிற்சி. பொதுவாக இந்த முதல் பயிற்சி தான் சில பேருக்கு வந்து செய்ய வரும். 2வது பயிற்சி அந்த சிறுநாக்கு தொடுற பயிற்சி, அது ஓரளவுக்கு பயிற்சி பண்ணி வர வச்சுருவாங்க. அந்த 3வது பயிற்சி 4வது பயிற்சி வந்து உங்களால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். அது கிளாஸில் போனால் தான் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இதில் 4 விதமான கச்சேரி முத்ரா இருக்குது. அது மூலபந்தம், உட்டியான பந்தம், ஜலாந்திர பந்தம், அது ஒரு பயிற்சி. அடுத்தது பார்த்திங்கன்னா பிராணாயாமத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. அது வந்து நீங்கள் கிளாஸுக்கு நேரடியாக போனால் தான் நீங்கள் வந்து அது சரியாக கற்றுக்க முடியும். வீடியோவில் சொன்னாலும் உங்களுக்கு அவ்வளோ புரியாது அது. அதனால் ஒரு சில அந்த நாடி சுற்றி அதெல்லாம் சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இடது மூக்கில் இழுத்து இடது மூக்கிலே விடணும். அடுத்தது வலது மூக்கில் இழுத்து வலது மூக்கிலே விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கில் விடணும். வலது மூக்கில் இழுத்து இடது மூக்கில் விடணும். இந்த மாதிரி பயிற்சி. அடுத்தது கபாலபதி பயிற்சி இருக்குது. கபாலபதினாக்கா நீங்கள் மூச்சு காற்று வெளியே விடும்போது தொப்புள் உள்ளே போகணும், விடும்போது தொப்புள் வெளியே வந்துடணும். இதையே வந்து நீங்கள் வேகமாக பண்ண என்னாக்கன்னாக்கா அந்த தொப்புள் உள்ளே போய் வரும். அது பேர் தான் கபாலபதி. அடுத்தது பஸ்திரிகான்னு இருக்குது. பஸ்திரிகான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காற்றை மூக்கால் இழுத்து விடுறோம் இல்லைங்களா. சாதாரணமாக இழுத்து விடுறத நம்ம வந்து நம்மளாக செய்யணும். மூச்சு இழுக்கும்போது வயிறு வெளியே வரணும், மூச்சு வெளியே விட்டால் வயிறு உள்ளே போயிடணும். இதுக்கு பேர் வந்து பஸ்திரிகா. இதை வந்து வேகமாக செய்யணும். நீங்கள் இப்படி வேகமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதனோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது குண்டலினி யோகத்தில் ஒரு 4 விதமான மூச்சு பயிற்சி. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறீங்க, கொஞ்ச நேரம் மூச்சை வந்து உள்ளே நிறுத்தணும், திருப்பி மூச்சை வெளியே விடுறோம், விட்ட மூச்சை மறுபடியும் உள்ளே இழுக்காமல் அப்படியே இருக்கணும். இது உங்களுக்கு புரியணும், புரிஞ்சாதான் இந்த பயிற்சி பண்ண முடியும். மூச்சு இழுக்கிறீங்க, காற்றை உள்ளே கொஞ்ச நேரம் நிறுத்தி ஒரு 5 கவுண்ட் வச்சுக்கலாம். ஆரம்பத்தில் வந்து அதிகமாக பண்ணக்கூடாது. மூச்சை உள்ளே இழுக்கிறோம், ஒரு 5 கவுண்ட்டு உள்ளே நிறுத்துகிறோம், திருப்பி மூச்சை வெளியே விடுறோம், 5 கவுண்ட்டு வெளியே நிறுத்துகிறோம், வெளியே நிறுத்திட்டு மறுபடியும் மூச்சை இழுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்டு நீங்கள் பழக்கப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு சித்தியாகும். மூச்சை உள்ளே இழுக்கிறோம், 5 கவுண்ட்டு நிறுத்துகிறோம், மூச்சை வெளியே விடுறோம், 5 கவுண்ட்டு வெளியே நிறுத்துகிறோம், திருப்பி உள்ளே இழுக்கிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூச்சு வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். இப்போது இந்த சக்கரங்களை பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் சில பயிற்சிகள்லாம் இருக்குது. அந்த உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறதோட நேராக போய் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கிளாஸுக்கு போங்க, போயிட்டு முறையாக அந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். வேதாத்திரி மகரிஷி கிளாஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜும் கம்மியாக தான் இருக்கும், ஃபீஸ் எல்லாம் அதிகமாக வாங்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இதை வந்து படிப்படியாக கற்றுக்குங்க. சக்கரங்கள் பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, குண்டலினி தீட்சை கொடுப்பாங்க, இந்த குண்டலினி எப்படி வேலை செய்யுதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க, சில பயிற்சி முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் செய்ய செய்ய
முறையாக கற்றுட்டு செய்யலாம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். நன்றி.